Hello friends, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. 12th கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 70 மார்க். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல கூடிய 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் பால்மம் டேஸாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அமில நீக்கி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு வேதிவினையின் போது சேர்க்கப்படும் வினைவேக மாற்றி பின்வருவனவற்றுள் எதை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து கிளர்வு ஆற்றல்னு சொல்லுவோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன? பிரித்தெடுக்கும் உலோகம். அப்போ தேர்டுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, அலுமினியம் தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி ஃபோர்த்துக்கு கேட்டிருக்காங்க. ஃபோர்த்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து ஃபோர்த்துக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பின்னூற்றல் சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து வரும், களி வெண்ணெய், ஜெல் பட்டர். நெக்ஸ்ட்டு பின்னூற்றல் எதை சேர்க்கும் போது கீழ்கண்ட பிரிகை சமநிலை கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கு வந்து ஆப்ஷன் டி HCl தான் வந்து கரெக்டான ஆன்சர். HCl கரெக்டான ஆன்சர். ஓகே, செவன்த்து பார்க்கலாம். ஸோ கார்பன் இனக்கலப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SP ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ SP ஸ்கொயர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு SP ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எயித்து ஆக்டினைடுகளுடைய பொதுவான ஆக்சிஜனேட்டர் நிலை கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்போவுமே ஆக்சிஜனேட்டரில் எயித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும், +3. நெக்ஸ்ட்டு நைன்த்து பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். கூற்று காரணம் இரண்டும் சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போத் அசாசன் ரீசன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 10th கொஸ்டின் பாருங்கள். 10th வந்து பின்னூற்றில் எது காமா கதிர்வீச்சுக்கு மூலமாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி, ஆர்என். திட்ட ஹைட்ரஜன் முன்னிலையில் SKG MEP மதிப்பானது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க, 11th. அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர், பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு காணப்படும் படிகம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் 12th வந்து ஆப்ஷன் ஏ, NaCl. பின்னூற்றில் எந்த காரம் DNAவில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் படித்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா அடினைன், சைட்டோகைன், குவானைன் இருக்கும், யூரோசில் மட்டும்தான் இருக்காது. இந்த 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 14 பார்க்கலாம். பின்னூற்றல் தானியங்கி இயந்திரங்கள் ரேடியேட்டர்களில் உரை பொருளாக பயன்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி, ஈத்தேன் 1,2 டையால். 15 பார்க்கலாம். ஸோ 15 ஓரின அமீன் அரோமேட்டிக் ஆலோடு வினைபுரிந்து கொடுக்கும் விளைபொருள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஷிப் காரம் தான் கரெக்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் நல்லா படிச்சிருப்போம். கம்பல்சரி பார்த்துக்கோங்க. எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரைமிதப்பு முறை ஏற்றது? அத்தகைய தாதுகளுக்கு இது எடுத்துக்காட்டு தருக. சிலிக்கோன்களின் பயன்களை எழுது. அணைவு சேர்மங்களின் மைய அணு என்பதை வரையறுக்கவும். FCC அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க. பப்ளிக் எக்ஸாம் போகும்போது இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆன் FCC யூனிட் செல். நெக்ஸ்ட் வந்து இணை அமிலக்கார இரட்டைகள் என்றால் என்ன? அதே மாதிரி வினைவேக மாற்றி நச்சுக்கள் என்றால் என்ன? கேட்டலிசிக் பாய்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசிட்டோனை எவ்வாறு ப்ரொப்பைனாக மாற்றுவாய்? ஹார்மோன்கள் என்றால் என்ன உதாரணம்? வாட் ஆர் த ஹார்மோன்ஸ், கிவ் த எக்ஸாம்பிள். கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் லாந்தனாய்டு ஆக்டினைடுக்கு விட்டுருக்க உள்ள வேறுபாடுகள். இது 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மின்னார் பகுத்தல் பற்றி பாரடேயோட விதி. ஸ்வெட்டர் அயனி நல்லா பார்த்துவோம். எத்தில் அஸ்டேட்டை எவ்வாறு எத்தில் அஸ்டேட்டாக மாற்றுவாய்? உணவு பதன பொருட்கள் என்பன யாவை? வாட் ஆர் த ஃபுட் ப்ரெசிடியூட் டு எக்ஸாம்பிள். 33 கம்பல்சரி என்னென்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டு வரைக்கும் பின்வரும் சேர்மங்களில் ஆக்சிஜனேட்டர் அணை கண்டுபிடி. அதே மாதிரி கீழே வந்து 5 மார்க் இருக்குது. டைபோரான் வடிவம் ரொம்ப முக்கியம். எத்தில் போரேட் சோதனை விளக்குக. உலோக கார்பனேட்டில் காணப்படும் பிணைப்பின் தன்மைகள். ஷார்ட்ஸ்கி பிராங்கல் குறைபாடு ரொம்ப முக்கியம். பூஜ்ஜிய வினைக்கு 2 எடுத்துக்காட்டு. தோல் பதனிடுதல் மற்றும் ரப்பர் தொழில் கூழ்மங்கள் எவ்வாறு பயன்படுகிறது? ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை வருவிக்கவும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பென்சால்டிக் எடை, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ மேலே பார்த்த கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 12th பப்ளிக் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி நடந்துச்சு. அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ ஆன்சர். ஸோ 1 மார்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏ டைப்புக்கும் பி டைப்புக்கும் ரெண்டுமே சேர்த்து வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எப்படி வந்து எக்ஸாம் வந்து எழுதணும்? சல்பைடு ஊர். ஸோ அதுக்கான மார்க்கெல்லாம் 6 மார்க் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆட்டம் கரெக்ட் டெஃபினிஷன் இருக்கணும். அதே மாதிரி கம்பல்சரிக்கு எப்படி வந்து கொஷின் கீ ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கீ ஆன்சர்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷார்ட்ஸ் கீ டிஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ரீசனுக்கு 1 மார்க்கு, சிமிலர் சைஸு டென்சிட்டி டிக்ரீஸ் 1/2 மார்க்கு, எக்ஸ்பிளைன் NaClக்கு 1/2 மார்க்கு, டயக்ராமுக்கு 1/2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ராங்கல் ரிப்போர்ட்டுக்கும் ஸோ அதே தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அப்படியே நீட்டாக வந்து எழுதுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க யூசஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 இருக்குது. அதே மாதிரி நமக்கு தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. இந்த கீ ஆன்சரும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கு எப்படி கீ ஆன்சர் வந்து எடுக்கிறாங்க பேப்பர் எடிஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கான 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த கீ ஆன்சரில் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சைடில் அப்படியே நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு லாஸ்ட் மினிட் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கீ ஆன்சரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சல்பைடு தாதுக்கு 1 மார்க்கு, கலினா ஜிங்க் பிளான்ட்டு சரியான உதாரணங்களுடன் பெயர் வாய்ப்பாடு, ஏதேனும் 2 பயன்கள், மைய அணு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ எல்லாமே எடுப்பாங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கீ ஆன்சர் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீ ஆன்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 2 மார்க்லாம் எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீ ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நோட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இப்படி தான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கீ ஆன்சர் எழுதணும். 34 தத்துவம் பின்ன படிமாக்கள் 1 மார்க்கு, சரியான விளக்கம் 3 மார்க்கு. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பின்னோட்டில் ஏதேனும் 4 கருத்துக்கள் இருக்கணும் சரியான அமைப்புக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். ஷார்ட்ஸ் கீ பிராங்கல் குறைபாடுக்கெலாம் எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதும்போது இதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.